ஹைப்பா, நைட்டு இன்னைக்கு 8 மணி ஆச்சு. நாளைக்கு மருதாணி போட போகிறேன். எப்போவுமே நம்ம மருதாணி போடணும்னா மருதாணி இவ்வளோ இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க, மருதாணியை போடுங்க. அப்புறம் வந்து டீ டிகாஷனு, காப்பி டிகாஷனு, லெமனு, பீட்ரூட் ஜூஸு, செம்பருத்தி பொடி, பீட்ரூட் பொடி, இப்படி நிறையா சொல்லி தான் நான் வீடியோவை போட்டிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் போட்டு போடுவோம் போது ஆரஞ்சு கலர் மட்டும் திரும்ப அவுரி பொடியை போடுவோம். அவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் இல்லாமல் மருதாணி அவுரி பொடி ரெண்டே விஷயம்தான். இரும்பு கடாய் தேவையில்லை, மற்ற எந்த பொருளும் தேவையில்லை. ஆனால் ஒன் ஸ்டெப்பில் தான் நம்ம போட போகிறோம். அதை எப்படி போட போகிறோம்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ முடி இருக்கு பாருங்க. இடையில வந்து கெமிக்கல் பிளாக் எண்ணெல்லாம் நான் எதுவுமே போடலை. லாஸ்ட் டைம் ஒரு 1.5 month முன்னாடி போட்டேன். அந்த வீடியோ தான் உங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி போட்டிருந்தேன். இப்போ இடையில கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டுட்டு நேச்சுரலாக போடுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் போடலாம். ஏன்னா வந்து இப்போ பிளாக் எண்ணெய் போட்டுட்டு நம்ம இது அவுரி மருதாணி எல்லாம் போடும்போது அந்த அளவுக்கு ஒட்ட மாட்டேங்குது. ஆனால் அவுரி மருதாணி போட்டு கேப் விட்டு போட்டால் கூட ஒட்டுது. நம்ம கெமிக்கல் ஹென்னா இப்படி மாறி மாறி பண்ணும்போது ஒட்ட மாட்டேங்குது. அதனால கொஞ்ச நாள் ஹேர் வந்து ஃப்ரீயாகவே விட்டுட்டேன். ஒரே ஸ்டெப் தான்ப்பா. ஆனால் என்னென்னா நைட்டு மிக்ஸ் பண்ணணும், காலையில் அவுரியை அது கூட மிக்ஸ் பண்ணணும். அது எப்படி மிக்ஸ் இதுதான் சொன்னேன். இரும்பு கடாய் தேவையில்லை, எலுமிச்சம்பழம் ஜூஸ், சர்க்கரை எதுவுமே தேவையில்லை. தேவையானது மருதாணி, வார்ம் வாட்டர். நைட்டு மிக்ஸ் பண்ண தேவை. இரும்பு கடாய் கூட வேணாம், கண்ணாடி பாத்திரம் இல்லைன்னா செராமிக் பவுல் அந்த மாதிரி இதில் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஐட்டம் தான். வாங்க நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் மார்னிங்கே தலைக்கு நல்ல ஆயில் இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பாருங்கள் ஹேரு. ஆயில் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, எப்போவுமே நீங்கள் நேச்சுரல் மருதாணி அவுரி பொடியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா தலைக்கு வந்து நல்லா ஷாம்பு போட்டு முதல் நாள் குளிச்சுருங்க. குளிச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரை ஹேராக இருக்கணும். இன்றைக்கி மிக்ஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு வந்து நம்ம வந்து மருதாணி போடும்போது நல்லா ஒட்டும். ட்ரை ஹேரில் தான் ஒட்டும். அதனால் எப்போவுமே நீங்கள் பிளாக் எண்ணெய் இல்லைங்க, பிளாக் எண்ணெய் நான் எப்பவுமே போடுறதா இருந்தால் ஆயில் வச்சுட்டு போடுவேன். நேச்சுரல் ஹென்னானா சுத்தமாக ஆயில் இருக்கக்கூடாது, அழுக்கு கூட இருக்கக்கூடாது. பாருங்க, அதாவது எண்ணெய்லாம் போட்டால் ஏதோ தலைமுடி அடர்த்தியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. வெள்ளை முடி வந்துடுச்சுன்னா அங்கங்கே சொட்டை சொட்டையாக தெரிகிற மாதிரி இருக்குது. உண்மையாகவே சொட்டையாக இருக்கிறதுனால நம்ம பிளாக் போடும்போது அது கொஞ்சம் அடர்த்தியாக தெரியுது போல இருக்குது. இப்படி தான் இருக்குது. தெரியுதா ஒயிட் ஹேர் உங்களுக்கு? நிறைய இருக்குப்பா. ரொம்ப கேப் விட்டுட்டேன், அதனால் நிறையவே இருக்குது. எல்லா இடமும் இருக்குது. மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து இந்த மாதிரி பெரிய கப்பு இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் மருதாணி மிக்ஸ் பண்ண போகிறேன். அதாவது என்னென்னா மருதாணி 40% சேரணும், அவுரி வந்து 60% சேரணும். அப்போ தான் 100% இதுவாகி நமக்கு பிளாக்காக மாறும். தண்ணி வந்து வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். மருதாணி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது இதுதான். எனக்கு அப்பா இரும்பு கடாய் எடுத்து எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சு, டீயை கொதிக்க வச்சு, சன்ரைஸை போட்டு, டிகாஷனை ஊற்றி, எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு அவ்வளோ வேலையாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து ரொம்ப சுலபமான முறையில் போட போகிறோம். நம்ம ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மருதாணி எடுத்துக்கலாம். மருதாணி வந்து இது கூட வார்ம் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஒரு கொஞ்சம் இறுக்கமாகவே பிசைஞ்சு வைக்கலாம், தண்ணியாக பிசைய வேணாம். ஏன்னா நாளைக்கு அவுரியையும் இது கூட மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் சர்க்கரை போடுவேன், லெமன் போடுவேன், பீட்ரூட் ஜூஸ் ஊற்றுவேன், எல்லாமே பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரினா ஈஸியாக மிக்ஸ் பண்ணி நைட்டு வச்சுட்டு காலையில் இது கூட அவுரியை மிக்ஸ் பண்ண அவுரி வந்து எப்போவுமே மிக்ஸ் பண்ண ஒரு 5-10 நிமிஷத்துலேயே போட்டுருணுங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. வெறும் மருதாணி, வார்ம் வாட்டர், அவ்வளோதான்ப்பா. இதை என்ன பண்ணணும்னா ஒரு கவர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். கண்டிப்பாக கவர் போட்டு இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுக்குங்க, இல்லைன்னா நார்மல் கவர் போட்டுக்குங்க. போட்டு மூடி வச்சிடலாம். காலையில் திறந்து பார்க்கலாம். ஃபுல்லாகவே கவர் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டேன். கிச்சனில் ஓரமாக வச்சிடலாம். நாளைக்கு அவுரி மிக்ஸ் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ முதல் நாள் மருதாணி வார்ம் வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம மறுநாள் காலையில் நைட் 8 மணிக்கு மிக்ஸ் பண்ணால் இப்போ மார்னிங் 8 o'clock ஆச்சு. இப்போ நம்ம போட போகிறோம். அது கூட அவுரி கலந்து போட போகிறோம். அவுரி கூடயும் வார்ம் வாட்டர் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது மருதாணி, வார்ம் வாட்ரு.
அவுரி வார்ம் வாட்டர். மருதாணியோட அவுரி மிக்ஸ் பண்ணுவோம், தேவைப்படும் போது வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த பொருளுமே இதில் ஆட் பண்ணலை. இது வந்து இரும்பு கடாயிலெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, செராமிக் பவுல் இல்லைன்னா கண்ணாடி இது அந்த மாதிரி இதில் தான் மிக்ஸ் பண்ணணும். வாங்க என்ன அந்த மருதாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணால் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் போட்டுருணும். வச்சுட்டு வேலையை பார்த்துட்டு வந்து போடலாம் அப்படின்லாம் இருக்காதிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிடலாம். வாங்க அது எப்படி மருதாணி எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். மருதாணி இப்படி தான் இருக்குது. ஸோ இது கூட நம்ம அவுரியை போட்டுடலாம். இது கட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக வாட்ரு தேவைப்படும். வாட்ரு போட்டுட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மருதாணி அளவை விட அவுரி அளவு அதிகமாக இருக்கணும் கண்டிப்பாக. இதுதான்ப்பா, சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நேரம் விடாதீங்க, 10 நிமிஷம் தான் விடணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். இப்படிதான்ப்பா இருக்குது. வாங்க அப்ளை பண்ணிடலாம். நான் ஃபுல் முடிக்கு போடணும் அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாக கலந்துருக்கேன். உங்கள் முடி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கலந்துக்குங்க. நீங்கள் முன்னாடியே கூட வந்து மருதாணி வந்து ஒரு 40 கிராம் அந்த மாதிரியும் எந்த அளவு தேவையோ அது 40 கிராமும், அவுரி வந்து 60 கிராம் அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். வாங்க அப்ளை பண்ணிடலாம். நானுமே இந்த மெத்தடை வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி, அதாவது முதல் நாள் மருதாணியை மிக்ஸ் பண்ணி மறுநாள் அவுரி பொடி மிக்ஸ் பண்ணுற மெத்தட் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நானுமே இப்போ தான் ட்ரையல் பார்க்க போகிறேன். கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வாங்க ஃபுல்லாக ரூட் வரையாக இந்த மாதிரி பிரித்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். சிலர் வந்து நடுவில் வந்து இது மாதிரி எடுத்து சுற்றி அப்ளை பண்ணுவாங்க. நான் வந்து எப்போவுமே ஹேர் கலர் அப்ளை பண்ணுற மாதிரி தான் அப்ளை பண்ணுவேன். எனக்கு இப்படி அப்ளை பண்ணால் தான் எல்லா இடமும் கவர் ஆன மாதிரி இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். சூப்பராக அப்ளை பண்ணியாச்சுப்பா. கண்டிப்பாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது, ப்ளைன் வாஷ் தான் பண்ணணும். ஒரு 3 டேஸ்க்கு நீங்கள் ஷாம்பு போடாமல் இருந்தால் கலர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். மருதாணியை பொறுத்த மட்டும் அதுதான் நம்மளோட இது. அதனால் இப்போ நேற்று தான் நீங்கள் ஷாம்பு போட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ஷாம்பு வாஷ் பண்ணும்போது ப்ளைன் வாஷ் தான். நாளைக்கு நாளை பின்ன குளிக்கணும் அப்படின்னு தேவை இருந்தாலுமே நீங்கள் வந்து ப்ளைன் வாஷே பண்ணிக்கோங்க, ஷாம்பு போடாதீங்க. குடி மட்டும் 3 நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ணாமல் இருந்தால் கலர் இன்னுமே டார்க்காக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 8:30க்கு போட்டு முடிச்சிருக்கேன். 9:30, 10:30, 11:30 நான் ஒரு 12க்கு வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணிவிட்டு என்ன இந்த டைம் கொஞ்சம் வந்து இதோட டைம் அதிகமாகும். சரி, கெமிக்கலை விட இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது டைம் அதிகமானாலும் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு ½ டே ஒதுக்கி வச்சுட்டு இந்த வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. 3 ஹவர்ஸ் ஏதாவது வேலையை பார்த்துட்டு 3 ஹவர்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்ப்பா. வாஷ் பண்ண போகும்போது நான் சொல்கிறேன் எப்படி காஞ்சிருக்குன்னு. இப்போ அதுக்கு யூஸ் பண்ண அந்த கவரு, மருதாணிக்கு இந்த கவர் தான் யூஸ் பண்ணேன். இப்போ அவுரிக்கும் இது தான். இந்த கவரையே நம்ம தலையில் தூக்கி மாட்டி வச்சிடலாம். இந்த கவரோடு இருந்தால் தான் உங்களுக்கு டக்குன்னு காயாமல் அப்படியே இருந்து பொறுமையாக அந்த கலர் ஏறும். இல்லைன்னா என்னாகும் டக்குன்னு மேலே காஞ்சிரும். அதோட இந்த ஈரப்பதம் வந்து உள்ளே இறங்காது. இப்படி இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான்ப்பா. 3 ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். 11:45 ஆச்சுப்பா. வாங்க வாஷ் பண்ண போயிடலாம். கரெக்டாக இருக்கும். 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 8:30க்கு முடித்தோம். இப்போ 11:45 ஆச்சு. டைம் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. வாங்க வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளைன் வாஷ் தப்பா பண்ணணும், ஷாம்பு கண்டிப்பாக போடக்கூடாது. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சுப்பா. ரொம்ப ஆரஞ்சாக இல்லாமல் லைட்டாக ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடு தெரியுதா? நேரம் ஆக பிளாக் ஆகுமான்னு தெரியல. நான் ப்ளைன் வாஷ் தான் பண்ணேன். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ரொம்ப பளிச்சுன்னு ஒரு ஆரஞ்சாக இல்லாமல் லைட்டாக ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடில் இருக்குப்பா. காஞ்சிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. நல்லா ஓரளவு காஞ்சிருச்சுப்பா. அதாவது நான் எதிர்பார்த்த பிளாக்கு கிடைக்கல, அதுக்காக ஆரஞ்சும் இல்லை, நல்லா ஒரு நேச்சுரல் ப்ரௌன் மாதிரி கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், பரவாயில்ல. அதனால் நீங்கள் 1 ஸ்டெப்பில் கண்டிப்பாக இந்த கலர் ஓகேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் இந்த மாதிரி அடிக்கடி இனிமேல் ட்ரை பண்ண போகிறேன். இன்னும் சில இதெல்லாம் இருக்குது, அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக 1 ஸ்டெப்பில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஹென்னா வந்து 40%,
அவுரி பொடி வந்து 60% படி போட்டால் இந்த அளவுக்கு வருது. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.